வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒன்றும் முடியாமல் படுத்துட்ருக்கிற ஒருத்தர் நல்ல ஒரு எனர்ஜியோட காலையில் அப்படி எழுந்துக்கிறார். முந்தா நேற்று வரைக்கும் அவர் படுத்திருக்காரு. நேற்று கொஞ்சம் பரவாயில்ல, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு எழுந்து நான் ஒரு சின்ன வாக் கூட போயிட்டு வரேனேங்கிறார். எப்படி இருக்கும் உணர்வு? அவருடைய உணர்வு எப்படி இருக்கும்? மற்றவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? அது போன்ற ஒரு மாற்றத்தை பற்றி பேசுகிறது. என்ன ரொம்ப சிம்பிள். எதனால் அப்படி சொல்கிறேன்? 4 கிரகங்கள் சயனஸ்தானத்தில் சயனித்து இருந்தன. 12ஆம் வீட்டுக்கு இன்னொரு பேர் சயனஸ்தானம். சயனம்னா தூக்கம். 4 கிரகம் படுத்துட்ருக்கியா 12ல். ஒவ்வொரு கிரகமாக உள்ளே வருது, நடந்து உங்கள் ராசிக்குள்ளே. முதல்ல வரக்கூடியவர் சுக்கிரன். 13ஆம் தேதி மனசில் தைரியம், சந்தோஷம் எல்லாம் ஏற்படும். அடுத்து உள்ள யார் நடந்து வராங்க? சூரியன். முகத்தில் ஒரு ஒளி, எனர்ஜி இதெல்லாம் ஏற்படும். அடுத்து 16ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே சும்மா வரல, குதிச்சு ஆட்டம் போட்டு வர்றாரு. உச்சம் பெற ராசி அது. அப்போ என்ன நடக்கிறது? நம்மை பிடித்த பிரச்சனைகள் எல்லாம் விலகியது போன்ற ஒரு உணர்வு. அதனால்தான் ஒரு ஒரு ஃபங்க்ஷனாக டான்ஸ் ஆடுறோம். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது மனம் விட்டு சிரிக்கிறோம். நம்ம என்டைய டெக்ஸ்சரே மாறி போயிடுது. அது போன்ற தன்மையை செவ்வாய் சொல்ல. தொடர்ந்து புதன் 9ஆம் வீட்டுக்குடைய தெய்வத்தின் கடாட்சத்தை பெற்றுத்தரக்கூடிய புதன் உங்கள் ராசியில் நுழையும் போது அவர் அங்கு ஸ்தான பலம் பெறுகிறார். ஒருத்தர் உச்சம், ஒருத்தர் ஸ்தான பலம். செவ்வாய் உச்சம், புதன் ஸ்தான பலம். இவ்வளவு நன்மைகள் நடக்கும்போது அதான் நான் சொன்னேன், எவ்வளோ விஷயங்கள் நான் முயற்சி பண்ணுறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது. பெருமூச்சு விட்டுட்டு உக்காந்துருக்கோம். யாருமே கோஆப்ரேட்டிவாக இல்லை. நான் செய்கிறது என்னமோ ரொம்ப ப்ரொடக்டிவாக செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஆளுகளுக்கு ஒவ்வொரு விஷயமா நல்ல தகவலாக வருகிறது. முதல்ல சார் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இப்போ பாவம் அந்த ஒரு கதாசிரியர் போய்ட்டு 10 கதை ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்லுவோம். திடீர்னு ஒரு ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஒரு கால் வருது, உங்கள் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்குங்க, வாங்க அதை பற்றி மேலே பேசுவோம். எவ்வளோ உணர்ச்சிகரமாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு. அது போன்ற ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் இருக்கிறவங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான காலகட்டத்தின் தொடக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னா அதை அனுபவிக்கிறவங்க நீங்கள் தான் முக்கியமாக. அப்படிப்பட்ட சிறப்பான வாரமாக இது அமைய இருக்கிறது. உங்களுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.